சார், அடுத்ததாக 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. எதிலும் தைரியத்தோடும் துணிவோடும் துணிச்சலோடும் செயல்படக்கூடிய குணநலம் கொண்ட ராசியான விருச்சிக ராசிக்கு வரும் 2024 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2 5க்கு அதிபதியான குரு பகவான் தற்போது 6இல் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் மே 1ஆம் தேதியிலிருந்து 18 நாள் கழித்து சித்திரை 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிக்க இருக்கிறார். ஆண்டுகோல் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறதன் மூலமாக சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். குரு லாபஸ்தானம், ஜென்ம ராசி 3 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சியில் வெற்றி, பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு அமைப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு யோகம், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம், அடுத்து குறிப்பாக புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை விரும்பியிருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. கேது பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது மிகச்சிறப்பான அமைப்பாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். என்னென்ன விருச்சிக ராசிக்கு ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமைய பெற்று அர்த்தாசிரம சனி நடக்கிற காரணத்தினால அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என சொல்ல முடியாது. இருக்கிறத அனுபவிப்பதற்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். ராகு பகவான் 5ல் சஞ்சரிக்கிறதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பங்காளிகள் வகையில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்ற காரணத்தினால உறவினரிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பக்குவத்தோடு நடந்து கொள்வது நல்லது. ஒரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாமல் தாராள தன வரவுகள் ஏற்பட்டு உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் கண்டிப்பாக உண்டுமா. விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் செல்ல வேண்டிய கோவில்கள் என்னலாம் சார்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரும் நாட்களில் அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. அடுத்து குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். சனிக்கிழமையில் சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று எல் தீபம் ஏற்றுவது, அடுத்து குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. விநாயகர் கோயிலுக்கு, அனுமன் கோயிலுக்கெல்லாம் செல்வதன் மூலமாக கூட சனியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறையும். அடுத்து குறிப்பாக ராகு பகவான் 5ல் சஞ்சரிக்கிறதுனால துர்க்கை வழிபாடு, அம்மன் வழிபாடு, பிரித்திங்கா தேவி வழிபாடுலாம் மேற்கொள்வது ஒரு வளமான பலன்களை விருச்சிக ராசிக்கு ஏற்படுவதற்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.